ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக 2 வருஷம் கழித்து இன்றைக்கி தலை அஜித்தோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளும் ஒரு வழியாக டிக்கெட்டு அப்படி இப்படி அலைஞ்சி வாங்கி படமும் பார்த்தாச்சு. படம் பார்த்து இப்போ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் நம்ம ஏகே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு விஜய் ஃபேன்ஸ் ஆச்சு, படம் எப்படி இருந்தாலும் குப்பைன்னு சொல்லுவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கனால படம் நல்லாட்டி கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படி கிடையாது. நம்ம பார்த்தது பொதுவான ஆடியன்ஸாக தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, படம் அஜித்துக்கு ஏற்ற கதை தான். ஆனால் மாஸ் சீன்ஸ்னால் அவருக்கு கரெக்டான மாஸ் சீன் வைக்க வேண்டிய இடத்துலலாம் வைக்கலை. அது ஒன்று தான் குறை படத்தில். மற்றபடி எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் அனைவரும் பார்க்கலாம். நிறைய பேர் ஆனால் ரிவ்யூவில் அவங்க ரசிகரே சொல்கிறாங்க, டைரக்டர் சரியில்லை, டைரக்டர் கதை அஜித் கதையை தேர்ந்தது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இங்கே பாருங்கள், நானே வீடியோ போடுறேன்னு பாருங்கள். படம் நம்ம தலைக்கு செட் ஆகல. இந்த படம்லாம் தலை ரேஸுக்கே போயிடலாம். பட்டியை பார்த்தால் ரொம்ப ஸ்லோ படம், மூமெண்ட்டே கம்மியாகுது. நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. விசுவாசம் வேற, விடாமுயற்சி வேற. விடாமுயற்சி குறைவுதான், விசுவாசம் அதிகம். இன்னொரு வாட்டி இந்த டேரக்டர் தலையை வச்சு படமே எடுக்கக்கூடாது. தலை என்ன மாரி ஆள், அவர் போயிட்டு மொக்க பண்ணி வச்சிடான். அவன்லாம் டேரக்டரா ஃபர்ஸ்ட்டு? எவ்வளோ டேரக்டர் இருக்கிறான், எதுக்கு தலை இதுமாரி பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களா? என்ன மாரி டேரக்டர் இதுமாரி மொக்க பண்ண வச்சிடான் அவன் ஒரு டேரக்டரா? சொல்லு, தலைக்கு எவ்வளோ கதை இருக்குது. அதை விட்டு உன்னை நம்பி உனக்கு படம் நச்சு கொடுத்தா இது மாதிரி தான் பண்ணுவான் டேரக்டர். சொல்லுங்க, அவ்வளோதாண்ணா. வந்ததே வேஸ்ட்ண்ணா. ஒரு நாள் சம்பளம் விட்டு வந்தேன் நான், வேஸ்ட்டா தலையை கொஸ்தானே வந்தேன். எனக்கு என்ன திருப்தினா என் தலையை பார்த்தேன், அது போதும். அதுதான் மனசார்த்தல், வேறு எதுவும் எனக்கு வேணாம். இதேமாரி தலை வருஷத்துக்கு ஒரு படம் விட்டா கூட போதும், தலையை பார்த்துட்டு போகிறேன். ஆனால் இதுமாதிரி டேரக்டர் படம் அடுத்த படம் எடுக்கவே கூடாதுண்ணா. இவெல்லாம் டேரக்டரே கிடையாது, வேஸ்ட்ண்ணா. அவன் பார்த்துருப்பீங்க, அவங்க ரசிகரே சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க, இது விஜய் ரசிகர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு அது தேவையே கிடையாது. நாங்கள் எங்கள் லைனை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டோம். புரியுதுங்களா? ஏகேவும் என்ன சொல்லிட்டாரு, நானும் உண்மையிட்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன், கார் ரேஸுக்கு போயிடுவேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாப்பு. அதனால் இதை சண்டை போட்டுக்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது. நீங்களாம் அப்படி ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டீங்கன்னா நினச்சிக்கோங்க. புரியுதுங்களா? மற்றபடி படம் அருமையாக இருக்குது. சின்ன அங்கங்கே ஒரு லாக் இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போகுது. இன்ட்ரோ பிளாக் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடாது. சின்ன சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அர்ஜுன் சார் நடிப்புலாம் பயங்கரமாக இருக்குது. என்ன ஏகே சாருக்கு கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அவர் வில்லன்ட்டு அடிபங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ரசிகரால் ஏற்றுக்கப்படாது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லாகாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி படம் நல்லாயிருக்கு. அனைவரும் போய் தேட்டரில் பாருங்கள். சும்மா சின்னதாக ஒரு ரிவ்யூ தான் கொடுத்தேன், பெரிய வீடியோலாம் கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.